வணக்கம் அந்தோனியின் நலப்பறைகள். எப்போவுமே அத்தாச்சி சமைப்பா, இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம். அது நானும் ரெனி சேர்ந்து சமைக்க போகிறோம். குழம்பா என்ன வைக்கிறியா? கிரேவி சிக்கனா? பீப் கிரேவிடா. பீப் கிரேவி வித்தியாசம் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எப்படி சமைச்சு அத்தாச்சியோட அவங்களோட நம்ம வேறு லெவலில் சமைக்க போகிறோம். அவங்க கைப்பக்கம் வராது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம். நம்ம சமைக்கிறோம், அவங்கள டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். டேஸ்ட் பண்ண சொல்கிறோம். டேஸ்ட்டு ரெண்டுமே. ஆமே இறங்கிய மரியதாஸ் காவை கொடுக்கும் பீக்கரி தான் டைட்டில். இதெல்லாம் ஓவர் மரியாசி நம்ம சமைக்கிறோம். ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும். நல்லா வெட்டியாச்சு. ராக்கெட் அடுப்பு ராக்கெட் வேகமாக இருந்துட்டு இருக்கு. குறைக்கவா அப்படியே வைக்கவா? ஓட விட்ருக்கியா? எண்ணெயை ஊற்றிடும் ஃபஸ்ட்டு. பட்டை பட்டை கடல் பாசி இலை எல்லாம் போட்டிருக்கு. கடல் பாசியா? நம்ம ஏதாவது கடல் பாசி. ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போது ஒரு 5 பேர் சமைக்கிறது அரிசி எவ்வளோ போடுவீங்க? 5 பேர் சமைக்கிறதுக்கா? 5 பேர் சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றது ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கா? ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றா இருந்தால் ஒரு 2.5 உலக்கு போதும். 2.5 உலக்கு செம்பு கணக்கு. கடல் மேலே ஒரு ஆளுக்கு 2 செம்பு மணிக்கு 5 பேருக்கு 10 செம்பு. 5 பேருக்கு 10 செம்பா? சோறு பொங்கி 5 பேருக்கு கணக்குறேன். 5 பேருக்கு 10 செம்புனா எப்படி? அந்த இடத்துல கொஞ்சம் மான பிரச்சனை ஆயிடுச்சு. கடல் மேல ராவின்னு காப்பி விட்டா எனக்கு 2 டம்ளர் வேணும், உங்களுக்கு ஆளுக்கு 1 டம்ளர் போதும்ல அப்படின்னு கேட்டா. சரி, இப்போ பழைய ஃப்ரெண்டு தானே, என்னன்னு கேட்கல. என்னன்னு கேட்க மாட்டேங்க ஒன்று. அது இந்த கதையை கேளுங்க. அதோட அந்த பொட்டினதை அவுத்துட்டு போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன முட்டா பையன் தெரியல, இந்த முட்டா பையன் தெரியல, அரிசி இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி சொல்லுவோம்? வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம். ஆமாடா, அது தெரியாம போட்டாங்களாம். வெங்காய பக்கோடா சுட போற. வெட்டுங்க, தக்காளி வெட்டு. அப்படி சொல்லு, கதையை சொல்ல. அவ்வளோதானே? அதோட நாமளா தெரியலடா, இருட்டு கதையாக்கிட்டு. இல்லை அவ்வளோ. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு நறுக்குன்னு ஒரு 4 தக்காளி போட்டுரும். தட்டு மூடுறது தட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சீரக பொடிதா, சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம். கரம் மசாலா கொண்டா, சிக்கன் அதெல்லாம் இப்போ போட்டா கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருவோம். கடல் மசாலா சிக்கன் பொடி, சிக்கன் பொடியை கொஞ்சம் போட்டு விட்ருவோம். எதுக்கு மிச்சம் வச்சுருக்கேன் ஓட்டு? இந்த வாடகை இருக்கு. வாடை அப்படின்னா இருக்கு. அடிட்டா சக்தி பிடிச்சிட்டா போடா. கறி நல்லா பொடிசாக வெட்டி கழுவி வச்சுருக்கோம். ஒரு கிலோ பீஃப். தண்ணியில்ட்ட மரியா குடிக்கவா? இதுக்கு ஊற்றுறது கறியை வைக்கிறதுக்கு. அடையா போங்கடா, ஒரு வேற பண்ண கத்திக்கிட்டே இருக்கு. போட்டு
மனமே வருது. கலரே வேற மாதிரி வருது. கலர் கையக்களோட தட்டி இருக்கு. போடா தண்ணி தண்ணி ஊற்றி வேக வைப்போம்டா. என்னம்மா எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு திங்கிறீங்களா? ஆளா உட்காந்து திங்கிறீங்களா? மிச்ச மீதியா? முதல்ல இப்போ 30 கிலோ 50 கிலோ வர இருக்கும். பெருசா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. அங்கிட்டு போய் முட்டை விட்றா. நல்லாவே இல்லைன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. கரண்டியா டேஸ்ட் பார்த்து கரண்டியில் தொட்டுட்டு நல்லாவே இல்லை. அது அவங்க புருஷன் கிரேவியை வரை திங்கிறக்காண்டி குழம்பு ஊற்றாம இருக்காப்ல. இதில் மட்டும் அது என்னது வெங்காயம் மட்டும் தயிர் வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா சரியா இருந்து. வீட்டுக்காரர் செஞ்ச பீஃபு, காதலி செஞ்ச மட்டன் குழம்பு. வீடியோ இங்கே திருப்பிடுவேன். அவங்க வீட்டுக்காரவோ நாங்கள் நீ யாருமா? ரெண்டு நான் ஒன்றும் வைக்கிறேன். தின்னுட்டு வேணா சொல்லுங்க. அது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு மயக்கத்தில் இருக்காது. மயக்கம் தெளிய விட்டு ஒரு காலமும் நீங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு வச்சுக்கிறவே முடியாது. கலர் தான் கொஞ்சம் ஜாடமாடையாக இருக்கு. கலர் தான் கொஞ்சம் ஜாலஞ்சப்பிள்ளையும் இருக்கு. மட்டன் குழம்புல மட்டனே காணுமா? உருளைக்கிழங்கு மட்டும் தான் மிச்சமா பாவம். எனக்கே வைக்க மாட்டேன். சரி விடு விடு. அந்த நான் சமைச்சு போட்டிருக்கேன் பாரு நகனை. நல்லா வீடியோ எல்லாரும் வீடியோ மட்டும் எடுத்துட்டு திரும்பி வீடியோ முடிக்காம வீட்டுக்கு எல்லாத்தையும் திரும்பி முடிச்சுட்டு வீடியோ மட்டும் கொடுத்து நீங்க வீடியோ முடிச்சிருங்க. மாமா எலும்பு சமைச்சு போட்டிருக்கேன். சூப்பிட்டு கீழே போடு. அதையும் காணுமா? சாப்பிடுங்க சரியா?